ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இனி கொஞ்ச நாள் கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோஸ் தான் வரும், சரியா? ஏன்னா அந்த லெங்க் டெஸ்ட்டு, அந்த இமேஜஸ் வச்சு நம்ம விளக்கம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி நம்ம அந்த பயிற்சி முறைகள் பண்ணுவோம், ஓகேவா? பிரம்மகுமாரிகள் இதுவரையிலும் சொன்ன ரகசியங்களை நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். இனி நம்ம அந்த குட்டி குட்டி வீடியோவாட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ண போகிறோம். ஏன்னா இனி பயிற்சி முறைகள் தான் வரும் நமக்கு. ஆக்சுவலி இந்த பயிற்சி முறைகள் தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஏன்னா பாபா ஞானம், யோகம், தாரணை, சேவைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம முதல்ல ஞானம் சம்மந்தமாக பார்த்துட்டோம். அப்போ நம்ம இந்த யோகா கான்செப்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், பார்த்தீங்களா? அப்போ நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுல இனி ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோஸாக வரும். நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ ஒரு யோகா சம்பந்தமான, தியானம், மெடிடேஷன் சம்பந்தமான வீடியோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இல்லை, இது ஆத்மா, சோல், அந்த உயிர் பயிற்சி முறை செய்யக்கூடிய வீடியோ தான். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த சோல், ஆத்மா, உயிர் பயிற்சி பண்ணக்கூடிய இந்த வீடியோ நான் எடுக்கிற மாதிரி மைண்டு கிடையாது. யோகா, தியானம், மெடிடேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம அதை கொடுக்கணும்னா முதல்ல யோகா பயிற்சி கொடுக்கணுமே. அப்போ நம்ம அந்த யோகா பயிற்சி அவங்க எடுக்கணும்னாக்கி ஆத்மா பயிற்சி கொடுக்கணுமே என்கிற அந்த மைண்டு எனக்கு வந்தது. அதனால நமக்கு முதல்ல இந்த சோல், உயிர், ஆத்மா பயிற்சியை நம்ம இன்னைக்கு கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லிட்டு பார்ட் நம்பர் 1 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் ஒரு நாலேஜ் மாரி இருக்கும். ஆத்மானா என்ன, அது எங்கே இருக்குங்கிற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காக, நமக்கு ஒரு நாலேஜுக்காக அதை கொடுத்துருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, புது அஞ்ஞானி ஆத்மாக்கள் எல்லாம் பிரம்மகுமாரிகள் பார்க்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்த அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு உதறும். அப்போ நீங்கள் என்னுடைய பார்ட் நம்பர் 1ன்னு சொல்லி ஆத்மா என்றால் என்னன்னு சொல்லிட்டு அது ஒரு லெங்க்த்து வீடியோ போகும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறது நல்லது, சரியா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோல், ஆத்மா, அந்த உயிர் பயிற்சியை நம்ம செய்யப்போம், சரியா? அந்த சோல் அப்படின்னா ஆங்கில வார்த்தை, உயிர் அப்படின்னா தமிழ் வார்த்தை, ஆத்மா அப்படின்னா ஹிந்தி வார்த்தை, சரியா? நம்ம இன்னைக்கு அந்த ஆத்மா பயிற்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கான கிளாஸ் அதுதான். ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா? நெற்றி புருவத்தில் ஒரு ஆத்மாவாக இருக்குது, 2 கண்கள் நம்ம தான், சரியா? அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், பார்த்தீங்களா? நான் தான் பேசுகிறேன், 2 கண்கள், இந்த சரீரம் உதவியோடு நான் உங்ககிட்ட பேசுகிறேன், சரி? ஆத்மாவாகிய நான் தான் பேசுகிறேன், சரியா? நம்ம அப்போது நான் தான் பேசுகிறேன், நான் ஒரு உயிர், ஆத்மா, சோல் அப்படிங்கிறத உணர்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ, சரியா? இதுக்கு அடுத்த வீடியோ தான் அந்த தவ பயிற்சி பண்ண போகிறோம், சரியா? யோகா, தியானம் செய்ய போகிறோம். அந்த தியானம் செய்யணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம என்ன நினைத்து அந்த தியானம் செய்யணுங்கிறதுக்கான நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம அது சார்ந்த வீடியோ தான் இந்த ஆத்ம பயிற்சி. நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தியானம், யோகா செய்ய போகிறோன்னா கடவுள் எத்தகையவர் சொல்லிட்டு நான் ஒரு பார்ட்டு 3யோ 4லையோ கொடுத்துருந்தேன். அப்போ கடவுள் எத்தகையவர், அவரை நம்ம நினைக்கிறதுக்கு தான் நம்ம யோகா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரும், சரி? அடுத்த வீடியோ யோகா, தியானம் செய்யக்கூடிய ஒரு வீடியோ. அப்போ அந்த தியானம், யோகா நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஆத்மான்னு உணராது, நீங்கள் உங்களை ஒரு உயிர்னு சொல்லி நீங்கள் உணராமல் என்ன செய்ய முடியாது, யோகா செய்ய முடியாது. அப்போ நானும் கற்றுக் கொடுக்குறேன் யோகா, நானும் செய்ய போகிறோம் யோகான்னு நிறைய பேர் யூடியூப்பெல்லாம் பார்க்குறாங்க, சரி? அது பணம் பறிக்கும் யோகா விஷயங்கள் இருந்தாலும் இலவசமாகவும் நிறைய குருமார்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதனால் ஒரு பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. ஏன்னா அதில் நாலேஜ் அடைந்து அந்த யோகா நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த ஆத்ம பயிற்சி இருக்கும். யோகா கூட ஈஸியாக கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் ஆத்மா, உயிர் பயிற்சி யாரும் செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே அது தெரியாது. பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தான் முழுக்க முழுக்க கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஒரு பயிற்சி முறையாகும். இன்னைக்கான வீடியோவை இதுதான். இன்னைக்கு வீடியோ நம்பர் பார்ட் 26. இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுக்கலான்னு இருக்குது. இந்த வீடியோனுடைய டாபிக் ஆத்மா பயிற்சி செய்யும் முறைன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அமையும். இதனுடைய டாபிக் நான் அப்படி தான் பண்ண போகிறேன், தலைப்பு. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆத்மா, உயிர், சோல் பயிற்சி செய்ய போகிறோம், சரி? ஆத்ம பயிற்சி செய்ய போகிறோம், சரியா? அதான் இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம், பார்த்துக்குங்க.
ஆல்ரெடி போட்ட வீடியோ அந்த பார்ட் நம்பர் 1 இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு புரிதல் உணர்வுக்கு வந்துக்குங்க. இந்த பயிற்சி நம்ம இப்போ செய்ய போகிறோம், நான் செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். சரி, இது பிரம்மகுமாரிகள் நிறைய இடங்கள்லாம் இது செய்து கொடுக்குறாங்க. இது ஒரு டாப்பிக்காக ஒரு பயிற்சிக்காகவே நான் இந்த வீடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். பாருங்கள், முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஆத்மா பயிற்சி செய்ய போகிறோமே, நம்ம இதுக்குன்னு ஒரு இடம் செலக்ட் பண்ணணுமாங்கிறதெல்லாம் வேண்டாம். நான் ஒரு சேரில் தான் இப்போ உட்காந்துருக்கிறேன், நான் ஒரு அறையில் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் கூடிய வரைக்கும் நீங்கள் தூங்கி எழுவீங்கள அந்த பெட்டில் நீங்கள் உட்காந்து இந்த ஆத்மா பயிற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தூக்கத்துக்கான வைப்ரேஷன் உங்களை பிடிச்சி இழுக்கும். அப்போ நீங்கள் யோகா பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஆத்ம பயிற்சியாக இருந்தாலும் நீங்கள் செய்ய முடியாது. ஒருவேளை உட்கார்ந்து தான் நம்ம இந்த ஆத்ம பயிற்சி செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. யோகா பயிற்சியும் நீங்கள் உட்காந்து செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அப்போ அந்த ஆத்மா பயிற்சி வந்து நீங்கள் சாப்பிடும் போதும் தேவையற்ற அல்லது தேவையான ஒரு சில கான்வர்சேஷன் வந்து கம்யூனிகேஷன் யாருக்கிட்டே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ பண்ணலாம். நடக்கும் போதும் தூங்கும் போதும் அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று செயல்களை கர்மேந்திரங்கள் மூலமாக செய்யும் போதும் நீங்கள் அந்த ஆத்ம பயிற்சி செய்யலாம். அப்படி தான் செய்யணும். உட்கார்ந்து இருந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எனி டைம் உட்கார்ந்தே இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த ஆத்ம பயிற்சி பண்ணுறது குட். பஞ்ச எந்திரங்கள் மூலமாக கர்மங்களை செய்து தான் நம்ம வாழ முடியும். சரியா? அப்போ கர்மேந்திரங்கள் மூலமாக நம்ம அதை வாழ்க்கையில் நடைமுறை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா செயல்களையும் செய்யும் போதும் இதை ஒரு பழக்கமாக எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆத்மீக சக்தி உங்களுக்கு வரும், கான்சன்ட்ரேஷன் சக்தி வரும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த சக்தி இல்லாமல் இருக்கிறாங்களா. அப்போ இந்த ஆத்ம பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு டச் ஆகும். இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் நெற்றிப்பூர்வத்தில் நீங்கள் ஒரு ஆத்ம ஒளி ஜோதி பிந்துவாக இருக்கிறதா நீங்கள் உங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? நீங்களும் ஆத்மாவாக இருக்கிறீங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் ஆத்மாவை பார்க்கணும். ஏன்னா இந்த பயிற்சி முறை வந்து இதனுடைய மேல்நிலை பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணர் தன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி முறை. ஸ்ரீமன் நாராயணர் தன் வாழ்க்கையில் செய்த பயிற்சி. சரி, அவர் மட்டும் கிடையாது, இந்த மத கோயில் தெய்வங்கள் பண்ணாலும் முழுக்க ஆத்ம உணர்வுல தான் நீங்க சத்தியுகமாகி சொர்க்கத்தில் இருக்க போறீங்க, ஸ்ரீமன் நாராயணராக ஆக போறீங்க. அப்போ நீங்கள் உங்களை ஆத்மாவா நீங்க உணரணும், மற்றவர்களையும் ஆத்மாவாக நீங்க உணர்ந்து பார்த்து கொள்ளணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஆத்ம பயிற்சியை நீங்க பர்ஃபெக்டா செய்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு நீண்ட ஆயுள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆத்ம பயிற்சி செய்வதனுடைய அவசியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். சரியா? இது ஆத்ம பயிற்சி நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சரீரத்தை மறந்துதான் நீங்க செய்ய போறீங்க. சரியா? பாப்போம் இப்போ அந்த பயிற்சி என்னங்கிறத பார்த்துருவோம். இந்த பயிற்சி நீங்க செய்யற டைம்ல வந்து உங்களுடைய நெற்றி புருவத்துல நீங்க வந்து ஆத்மாவாக பார்க்கறது கிடையாது, உணர்றது தான். சரியா? நீங்க கண்ணை மூடி உங்களால பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க, இல்லை நார்மல் திறந்த கண்கள் மூலமாகவும் நீங்க பண்ணலாம். சரியா? முதல்ல ஒரு சில சாண்டிங் நீங்க பண்றது நல்லது. ஏன்னா ஆன்மீகத்துல வந்து இப்ப பாருங்க, நான் ஆரம்ப காலத்துலலாம் ஒரு சில சாண்டிங்லாம் நான் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். பாருங்க, இப்படி ஒரு சில சாண்டிங் சூப்பரா இருக்கும். இந்த சாண்டிங் வருது பார்த்தீங்களா, அந்த சாண்டிங் வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்கும். முதல்ல இந்த சாண்டிங்கை பிரம்மகுமாரிகள் மேல் ஸ்டெப்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே, புது ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் குழம்பும். அப்போ இப்படி சாண்டிங் அந்த ஓம்னு சொல்லிட்டு அந்த உடம்பை எந்த அளவுக்கு மறக்குறீங்களோ, எந்த அளவிற்கு நெற்றி புருவத்தில் ஆத்மாவாக நீங்க உணர்றீங்களோங்கிறத நீங்க செக் பண்ணிக்கங்க. சரியா? நீங்க அந்த ஓம்னு சொல்லி நீங்க உங்களை ஆத்மாவாக நினைக்கணும். நீங்க நெற்றி புருவத்தில் இருக்கிறீங்கிறத நீங்க உணரணும். அப்போ நான் என்னுடைய நெற்றி புருவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை நெற்றியில கூர்ந்து கவனிக்கிறது அப்படி கிடையாது. நீங்க உங்க உடலை நீங்க மறக்கணும். இதுதான் விஷயம். உங்க உடலை மறந்து நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு அன்பான ஆத்மா, நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி நிறைந்த ஆத்மா அப்படின்னு நீங்க உங்களை திரும்ப திரும்ப அந்த ஞான மனனம் செய்து கொள்ளுங்க. சரியா? அப்போ நீங்க அந்த ஹிந்தியில சொல்ற மாதிரி அந்த அந்த மனசுக்குள்ள வாய் திறந்த நிலையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள ஆள் முகமாக நீங்க தானே அந்த ஓம்ங்கிற அந்த ஒரு இதை நீங்க, ஏன்னா நீங்க உண்மையிலே அந்த ஆத்மா தான், அந்த உயிர் தான் நீங்க. அப்போ நீங்க உங்களை அந்த உயிராக அனுபவம் செய்யணும். அப்படி அந்த உயிராக நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்க அப்போ நீங்க அதை நினைக்க அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உடலின் நிலை உங்களுக்கு அப்படியே மறக்கும்.
நீங்கள் அப்படி உடலை அப்படியே மறந்துடணும். உங்களுக்கு உடல் யாராவது ஒரு கிள்ளுனா நுள்ளுனா கூட உங்களுக்கு வலிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு உடலை, அது உடல் ஞாபகமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக அப்படி நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆத்மான்னு சொல்லிட்டு சரி அப்படி நீங்கள் உங்களை அப்படி நினச்சிக்கிட்டே லைட்டாக வெளியே வந்து உங்கள் உடம்ப உங்களால் பார்க்க முடியணும். பாருங்கள், நான் இருக்கிறேன். நான் இப்போ என்ன வெளியே வந்து நான் பார்க்குறேன். பரதன் ஆகிய நான் இந்த சேரில் என்னுடைய சரீரம் உட்காந்துருக்கிறத நான் பார்க்குறேன். பாருங்க, நான் உட்காந்துருக்கிறேன். என் முன்னாடி அந்த வீடியோ ஓடுறது சரீரத்தின் முன்னால் அது தெரியுது. இந்த ஆங்கிள் நான் இப்போ வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் என் ஆத்மாவாக உணர்ந்து அதை அனுபவம் செய்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு அன்பான ஆத்மா, நான் ஒரு அமைதியான ஆத்மா, நான் ஒரு சர்வசக்தியான ஆத்மா, நான் நெற்றி புருவத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அப்படியே என்னுடைய சக்தி கிரணங்கள் வந்து அந்த மஞ்சள் நிற சிவப்பு நிறத்தில் அப்படியே ஆறா மாதிரி பின்னால் அந்த ஒளி மாதிரி அப்படியே ஆகுது. என்னை சுற்றி அந்த ஒரு வளையம் போன்ற அந்த மஞ்சள் நிற சிவப்பு நிறம் கலந்த ஒரு ஆத்மாங்கிற அந்த ஒரு ஆறா ஒளி கிரணங்கள் என் சுற்றி இருக்கு. ஆத்மாவாகி என்னை சுற்றி தான் இருக்கு, என்னுடைய உடலை சுற்றி அது இல்லை. ஏன்னா நான் ஆத்மா தானே. ஆத்மா உணர்வுலேயே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய சக்தி அப்படியே விதிஞ்சுக்கிட்டே போகுது. என்னுடைய சக்தி அப்படியே விதியுது, அந்த ஒளி கிரணங்கள் அப்படியே பிரகாசமாக ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சக்தி, அந்த நிறம், அந்த நிலை அப்படியே விரிந்து இந்த ரூம் இருக்குல்ல, இந்த அறை, இந்த அறையை புகுந்து இந்த அறையை தாண்டி வெளியே போகுது. அப்படியே அந்த அந்த வட்டம் வளையமானது அந்த சக்திகள், அந்த ஆத்மாவாகிய நான் சர்வ சக்தியாக என்ன நான் உணர்றேன். அந்த சக்தி இந்த அறையை துளைத்துக்கிட்டு வெளியே போகுது. அப்படியே சக்தி பரவுது. என் அருகில் வரக்கூடியவங்க அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, சாந்தி, பேரானந்தம், மனமகிழ்ச்சி அனைத்தையும் அடைகிறாங்க. நான் ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன். என் ஆத்மா அவ்வளவு பிரகாசமாக ஆகுது. நான் ஆத்ம உணர்வுலே தான் இருக்கிறேன், உடல் உணர்வே எனக்கு இல்லை. அப்போ இந்த அறையை துளைத்துட்டு வெளியே போகுது. என் ஆத்மாவாகிய நான் ஜோதி பிந்து தான். என்னுடைய சக்தி கிரணங்கள் என் ஆத்மாவினுடைய அமைப்பு சைஸை பெருசாகுது. அப்படியே என்னுடைய அந்த ஆத்மாவாகிய அப்படியே பறந்து விரிந்த இந்த அறையை தாண்டி, இந்த வீட்டை தாண்டி, இந்த தெருவை தாண்டி அப்படியே விரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. சர்வ சக்தியாக நான் மாறிக்கிட்டு இருக்கிறேன். அது ஆத்மாவின் சக்தி. நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேன். நான் ஆத்மாவை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு உடல் ஞாபகமே இல்லை. எனக்கு உடல் ஞாபகமே வரக்கூடாது, வரவே இல்லை. இது ஆரம்ப பயிற்சி தான். அதுக்கு பிறகு நீங்கள் யோகா பயிற்சி செய்யும்போது நீங்கள் அது டக்குன்னு ஆத்மா பயிற்சி, ஆத்மா உணர்வில் வந்து தந்தை நினைவு செய்யலாம். யோகா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வீட்டை தாண்டி, இந்த தெருவை தாண்டி ஆத்மாவாகி நான் எவ்வளவு உயர்வான அந்த கிரணங்கள் ரீதியாக உயர்வான மனநிலைக்கு போறீங்களோ அவ்வளோ அழகா இறைவனை டச் பண்ண முடியும். அதுக்கு தான் அடுத்த வீடியோ தான் யோகா. அப்போ இந்த ஊரை நெருங்கி இந்த ஊரை அப்படியே தாண்டி போகுது. அப்போ இந்த ஊரின் அளவுக்கு உங்க ஆத்மா ஆயிடுச்சு, இந்த ஊரின் சைஸுக்கு ஆயிடுச்சு ஆத்மா. ஒரு ஜோதி பிந்துவின் வடிவமான ஆத்மாவாகிய நீங்க இந்த ஊர் அளவுக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடு இருக்கும் எங்க ஊர்ல. அந்த ஊர் அளவுக்கு அது வீட்டுக்கு பெருசாயிடுச்சு. ஊர் அளவுக்கு பெருசாகி அப்படியே போகுது. பக்கத்து ஊரெல்லாம் தாண்டி தொலைச்சிக்கிட்டு போகுது. ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரினுடைய ஒவ்வொரு இடத்தையும் இடிச்சு தள்ளிட்டு போகுது என்னுடைய ஆத்மா. இந்த மஞ்சள் சிவப்பு நிறம் இப்படி தாண்டி பிரகாசமா போய்கிட்டே இருக்கிறீங்க. விதிய வேகம் அதிகமாகுது. போறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க. 10-15 ஊரை தாண்டி போறீங்க, டிஸ்ட்ரிக்டை தாண்டி போறீங்க, ஸ்டேட்டை தாண்டி போறீங்க, யூனிவர்ஸ், பாரத் யூனிவர்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பிரகாசமாயிட்டீங்க. நீங்க இப்போ ஆத்ம உணர்வை நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஆத்மாவாக இப்போ உணர்வு சூப்பரா இருக்கும். எந்த அளவு உயர்வான எண்ணம் இருக்கும் அந்த அளவு ஆத்மாவின் சக்தி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஆத்மா அவ்வளோதான், இவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. நீங்கள் ஆத்மா உணர்வு நீங்கள் அப்படியே நீங்கள் 8 மணி நேரம் ஆத்ம பயிற்சி. இதே போல் நான் ஆத்மா ஞாபகம் தான் இருக்கணும்.
பக்கத்தில் வர்றவங்களையும் ஆத்மாவாக அந்த உணர்ந்து பார்க்குற புள்ளியாகவும் பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை ஒரு ஆத்மா அந்த உணர்வில் மற்றவர்களையும் பார்க்கலாம். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சக்தியாக ஆகுறீங்க. ஆத்ம ஞாபகம் தான் இருக்கணும். 8 மணி நேரம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 1 மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த பயிற்சி பண்ணாமலே ஆத்ம பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ஷனில் கொடுத்துரும். 24 மணி நேரம் இந்த ஆத்ம பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 4-5 மணி நேரத்துக்கு நீங்கள் பயிற்சியே பண்ணாட்டா அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூவாக அழகாக ஆத்ம பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 2 நாளைக்கு என்ன பண்ணும், நீங்கள் பயிற்சியே பண்ணாட்டா அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆகிரும் ஆத்ம பயிற்சி. அப்போ 1 மாதம் பண்ணீங்கன்னா 1 வாரம், 1 வருஷம் கண்டினியூவாக பண்ணீங்கன்னா 2-3 மாதத்துக்கு நீங்கள் பயிற்சியே பண்ண வேண்டாம். அப்போ நீங்கள் பண்ணுற அந்த ஆத்ம பயிற்சி தான் அந்த உயர்ந்த மனப்போக்கு இருக்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் யோகா செய்ய முடியும். அப்படி யோகா செய்யும்போது அப்படியே கிருன்னு அழகாக சுற்றி விட்டுருவார் தந்தை. அந்த தந்தையை கனெக்ட் பண்ணுற அந்த டெக்னிக்கே அதுதான். நீங்கள் ஆத்ம உணர்வில் தான் அவரை பார்க்கணும். அப்போ அவரை பார்க்கணும். ஏன்னா அவர் உயர்ந்த மகான். சும்மா உட்காந்து இருந்து நானும் யோகா செய்ய போனேன் ஆத்ம பயிற்சி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு நிலை உயர்வு வந்திருக்கும், ஆத்மாவில் எவ்வளவு உயர்ந்த பார்வை நோக்கு இருக்கோ, எவ்வளவு உயரமானவனாக நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தந்தையை கனெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஆத்மா பயிற்சி. சிம்பிளா தான் இருக்கும். சாண்டிங் வச்சுக்கோங்க. இந்த ரூமை பாருங்க, நான் அப்படியே பிளர் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பயிற்சி கூட நீங்க பண்ணலாம். ரொம்ப இருட்டிடுச்சு. அப்படியே அந்த சிவப்பு நிறமாக உங்களை நீங்கள் அனுபவிச்சு. அதாவது இவ்வளோ தான் பயிற்சி, பெருசாலாம் இல்லை. அப்போ நீங்கள் சாண்டிங் வச்சுக்கொள்ளும். எந்த அளவு ரிலாக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிலாக்ஸாக இருக்கணும். யாருக்கிட்டும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சக்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதான் பிரம்ம பாபாலாம் அந்த உலக உருண்டைக்கு மேலே இருந்து சக்தி பண்ணுவார், சக்தி கொடுப்பார் உலகிற்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சக்தி ஆயிருங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் யோகா செய்ய முடியும். அப்போ எனக்கெல்லாம் தந்தையை கனெக்ட் பண்ணுறதுலாம் பெரிய கிள்ளிக்கீரையெல்லாம் கிடையாது. டப்னு கனெக்ட் பண்ணுவார். வழியே வரக்கூடாது. நீங்கள் முத தடவை இந்த யோகாலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெட் பெயினே வரக்கூடாது, அந்த ஐஸில் பெயினே வரக்கூடாது. அப்போ கண்ணை அப்போ தட்டி முழிக்கலாம். ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷன் வரும்போது கண்ணை தட்டி முழிக்கலாம் தோணாது. நீங்கள் சகஜமாக பண்ணுற சகஜ ராஜயோகம் தான் இது. சரி, அப்போ நான் எனக்கு இந்த சிங்கப்பூர்லாம் அந்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்களே, அப்படியே தவுத்து எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆத்மா அந்த பில்டிங்கெல்லாம் உடச்சி தவுத்துறணும். எந்த அளவுக்கு உயர்வான சூழ்நிலையில் இருக்குதோ உயர்வானவரை அழகாக நினைக்க முடியும். அது இந்த நான் கொடுக்குற அந்த ஆத்ம பயிற்சிலாம் பாருங்க, சும்மாலாம் எல்லாரும் பண்ணிட முடியாது. சரியா, உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும். யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாரும் உங்களுடைய குழந்தை மனப்பாங்கு வரணும். மற்ற மதத்தை பார்க்கும்போது கையெடுத்து சாமி கும்பிட்ற அவங்க தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. உங்களுக்கு வேஸ்ட், இது தேவையில்லை. நிறைய பேர் மதம் சார்ந்தவங்கெல்லாம் இருப்பாங்க. சரி, அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் மதம் பெருசுன்னு நினச்சிருங்கன்னா தயவு செய்து நீங்கள் இந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வர வீணான ஞானத்தை நம்ம கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது டச்சு ஆகாது ஞானம். அப்போ நீங்கள் எந்த அளவு உயர்வான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி. நான் இந்த பயிற்சி முறையெல்லாம் பாருங்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்கும். எண்ணங்களே உயர்ந்த எண்ணமாக தான் இருக்கு. அப்பதான் தந்தைனா பாருங்க, நான் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு இது வரைக்கும் ஹெட் பெயினே வந்தது கிடையாது, சிரஸ் பெயினே ஆனது கிடையாது, பெயினே வரக்கூடாது. அப்போ அடுத்த பயிற்சி இந்த பயிற்சி முறைகளை இருந்துதான் நம்ம அந்த ஆத்ம உணர்வுல நம்ம தந்தையை நினைக்க போறோம். சூப்பரா இருக்கும். இப்போ ஈஸியாக தான் அங்கே இருக்கும், கஷ்டமே இல்லை. சாண்டிங் வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது போல அன்பான அமைதியான இதெல்லாம் நான் இன்னும் பிரகாசமாலாம் கொடுப்பேன். சரி, வேண்டாம், நம்ம ரொம்ப சிம்பிளா கொடுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். சரியா, ரொம்ப லெங்க்தா கொண்டு போக வேண்டாம். இப்படிதான் ஆத்ம பயிற்சி செய்யும். சரியா? ஓம் சாந்தி.